Jaya Jaya Jagannatha Sachidananda Tribhavana Korega Sharanahanda Jaya Jaya Jagannatha Nilachale Sankha Chakra Kadhavan Madha Nilachale Sankha Chakra Nilachale Sankha Chakra Kadhavan Madha Dadiana Gare Dhanda Kamanda Lukha Dadiana Gare Dhanda Kamanda Lukha Jaya Jaya Jagannatha Sachidananda Jaya Jaya Jagannatha Sachidananda Tribhavana Korega Keha bole purabhe Ravana bharila Keha bole purabhe Ravana bharila Keha bole purabhe Ravana bharila Keha bole
இது வந்து கௌரங்கா பற்றி பாட பாட்டில். ஓகே, கை தூக்கிட்டுருக்காங்களா? கௌரங்க நித்யானந்தா கௌரங்கா. ஓகே, ஸோ இப்போ கௌரங்கா பற்றி இப்போ அருமையான பாடல் இது. கௌரங்கா யார்? ஜெகநாத் சைதன்யமாபுரம், ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா, இவங்களுடைய பையன். டியர் சன் ஆஃப் ஜெகநாத் மிஸ்ரா அண்ட் சச்சி மாதாஜி. ஓகே, அவங்களுக்கு எல்லா விதமான புகழ் உறுத்தாகட்டும். 3 வேர்ல்டு இதெல்லாம் 3 உலகம் இது. அப்பர் பிளானரி சிஸ்டம், மிடில் பிளானரி சிஸ்டம், லோயர் பிளானரி சிஸ்டம். பிளானரி சிஸ்டம் அதுலேயே மொத்தம் 14 அடுக்கு இருக்குது. ஒரு அடுக்குலேயே நிறைய இருக்கும். ஓகே, ஒரு அடுக்குனா எர்த்து ஒரு அடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். எர்த்து ஒரு சின்ன புள்ளி தான். அதே மாதிரி நிறைய பிளானட்ஸ் இருக்குது அதே மாதிரி. ஓகே, அதே மாதிரி பூர்புவா, ஸ்வர்கா, ஜனலோகம், மகர்லோகம், தபலோகம், ஜனலோகம், சத்தியலோகம். இந்த மாதிரி லோகங்களாக இருக்குல்ல, மேலே போக அதேமாதிரி கீழேயும் இருக்குது. ஆத்தல, வித்தல, சுத்தல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தால, இப்படி கீழே போகுது. ஓகே, இந்த மாதிரி கீழேயும் லோகு, மேலே லோகு. இதில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது. எண்ணவே முடியாது, அவ்வளோ பிளானட்ஸ். இந்த 3 லோகங்களும் அவருக்கு வந்து அவருடைய பொற்பாதங்களில் வந்து ப்ரேயர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா நீலாச்சலத்தில் வந்து அவர் வந்து கான்சல், டிஸ்கு, சங்கு, சக்கரம், கதா, பத்மம், லோட்டஸ் வச்சிருக்காரு. நீலாச்சல்னா பூரி ஜெகநாத். கரெக்டு, பூரி ஜெகநாத். அங்கே வந்து முதல்ல அப்படி தான் இருந்தாங்க. இப்பயும் அவர் இப்போ வந்து இப்படி வச்சுருக்காங்க இல்லையா, சக்கரம் வச்சிருப்பார் அப்படி. ஓகே,
ஆமா, அது இருந்தது, அப்படி இருந்தது சத்தியுகத்துல. ஆமா, அப்புறம் அப்படி மாறிடுச்சு. இப்போ ஜெகநாதன் அனிலாச்சல் ப்ளூ மவுண்டன். ஓகே, அங்க வந்து நீங்க இப்படி வச்சிருந்தீங்க. அப்புறம் நடிகால் எப்படி ஆயிட்டீங்க? சன்னியாசியா மாறிட்டீங்க. கமண்டலம் வச்சு மாறிட்டீங்க. கமண்டலுக்கா இது இவருடைய அந்த ப்ரிடிக்ஷன் வந்து இவர் வந்து வரதை வந்து முன்னக்கூடியே எல்லாருமே சொல்லிட்டான். எல்லாருமே மீன்ஸ் நம்ம சாஸ்திரம் சொல்லிட்டான். ஓகே, அந்த அகம்பூனோ ஸ்வர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்கா சந்தனாகரி சந்நியாச கிருஷ்ணமசாந்தோ நிஷ்டா சாந்தி பரானஹா. இது மகாபாரத்தில் வருது, விஸ்வசனம். அதுலேயே சொல்லிட்டான். ஸ்வர்ணவர்ண ஹேமாங்கோ அவருடைய வர்ணம் வந்து கோல்டன் கலர் இருக்கும். சக்கரமாபுரம் சொல்லியிருக்கான். ஓகே, அதே மாதிரி அயஜெயித்தம் 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 சம்சயம் கலோ சங்கீதன் ஆராம்பே சசி கர்ப்பே அப்படி வரும். ஆக்சுவலாக மறந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்துச்சு. அயஜெயித்தன் வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். சசி கர்ப்பத்தில், சசினா அம்மா பேர் சசி, அவன் கர்ப்பத்தில் உருவாரார். ஓகே, புரந்தராத்துறன்னு நினைக்கிறேன். ஓகே, அது மாதிரி ஸ்லோகம் வரும். ஓகே, அதே மாதிரி அகம்போனோ பவிஷ்யாமி யுகோ சந்தோ விசேஷரா மாயாபூரே நவதீபே வரமேக்கம் சசிச்சுதா. மாயாபூரில் நவதீபத்தில் மாயாப்பூரில் வரமேக்கம் சசிச்சுதா. சசியோட பையனுக்கு ஒரு வரம் கிடைக்கும், அப்படியே வருவாங்கன்னு சொல்லியிருக்கு. ஓகே, அப்புறம் அபரக்ஷம் இதம் குஹ்யம் அபரக்ஷம் சரி பக்தியோ பிரதானாய லோக்கஸ்ய அனுகிரகஷ சந்நியாசரூபமாஸ்தாய கிருஷ்ண சைத்தன்ய நாமதிருக்கு. சந்நியாசரூபமாஸ்தாய கிருஷ்ண சைத்தன்ய நாமதிருக்கு. அவருடைய பேர் கிருஷ்ண சைத்தன்யான்னு இருக்குன்னு சொல்லிட்டான். சந்நியாசரூபமாஸ்தாய சன்னியாசம் எடுத்துப்பாரு, அதுக்கப்புறம் அவர் பேர் கிருஷ்ண சைத்தன்யா. இதெல்லாம் வந்து எப்பயோ உள்ள புராணங்கள். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். யாராவது நான் தான் வந்து கடவுள் சைத்தன்ய நான் தான், அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இது எல்லாமே கிளீனாக எந்த ஊரில் வராங்க, யார் அம்மா அப்பா, லட்சணங்கள் எல்லாம் இது எல்லாமே இருக்கும். அவருடைய பாதங்கள் வந்து அந்த சிம்பிள்லாம் கோடு அங்குஷம், யானையை அடக்க அந்த அங்குஷம், ஃப்ளாகு, இந்த மாதிரி நடந்து போகும்போது அந்த சின்னங்கள்லாம் பதியும். இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அறிகுறிலாம் இருக்கும். ஓகே, அப்புறம் இன்னும் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அகம்போனோ பவிஷ்யாமி தோஷம். அப்புறம் வந்து அந்த கிருஷ்ணா பகீர் கௌரா சாங்கோ பாங்கா அஸ்திர பாசனா சசிகர்பே சமப்னியா மாயா மனுஷா கர்மகிருத். சசிகர்பே எங்கேயும் சொல்றாங்க, சசியோட வயிற்றுல வருவார். உள்ள கிருஷ்ணர், வெளியில கௌரா. அந்த கிருஷ்ணா பகீர் கௌரா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் முக்கியமான ஸ்லோகம், ஸ்கந்த புராணத்தில் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. கிருஷ்ணனுடைய அந்த அவதாரம் கலியுகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்படிதான் ஒரு அவதாரத்தை ஒத்துக்கணுமே தவிர நம்ம 4 பேர் சேர்ந்து சொல்றாங்க ரொம்ப சாமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காரு, நிறைய நோய்கள்லாம் திருத்தி வைக்கிறாரு. இது வந்து அவருடைய வேலை கிடையாது. ஆக்சுவலாக அவருடைய ஏஜென்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் டாக்டருக்கு லெவலுக்கு வந்துட்டாங்க, கடவுள் டாக்டர் லெவலுக்கு வந்துட்டாங்க. அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, அவருடைய வருகையெல்லாம் முறையே சொல்லிட்டான், எதுக்காக வராங்க என்ன எது எல்லாம் சொல்லிட்டான். ஓகே, இது மாதிரி கமண்டல் தூக்கிட்டு வருவார், சன்னியாசியா வருவான்னு சொல்லி இவர் பாடுறார். ஓகே, 3வது பாருங்க. ராமச்சந்திரன் வந்து ராவணனை கொண்டார், அரக்கன் ராவணனை கொண்டார் ராமச்சந்திரன். லேட்டர் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா கோலா விருந்தாவன்ல பாஸ்ட் டைம் என்ன நடக்குதோ அதை வந்து ரிவீல் பண்ணார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கோலா விருந்தாவன் என்ன பாஸ்ட் டைம் இருக்கும் அதே பௌமிய பிருந்தாவன். இங்கே ஒரு பிருந்தாவன் குழந்தை எப்படி பணக்காரங்களாம் வரும்போது அவங்க கார்லாம் எடுத்து வராங்க. இப்போ ரஷ்யன் பிரசிடன்ட் வந்தார் இல்லையா, புட்டின் வந்தார்ல, விளாடிமிர் மீட் புட்டினா பேர் என்ன, விளாடிமிர் புட்டினா புட்டின் விளாடிமிர் புட்டின் வந்தார் இல்லையா. அவர் வந்தப்ப அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து விட்டார். கார்லேருந்து எல்லாமே மீன்ஸ் அந்த சூட் கேஸ் ஒன்று தூக்கிட்டு வராங்க. அது 2 பாத்ரூம் போனால் அது கேரி பண்ணுறதுக்கு அது சூட் கேஸ். இந்த மாதிரிலாம் பெரிய வேலை அப்படி பண்ணுவாங்க. ஓகே, என்ன வேலை எல்லாமே அவங்களால எடுத்து வர முடியும். இதில் கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, இவங்களே இப்படி இருக்கும்போது கிருஷ்ணா அப்படி இருப்பார். அவர் தாமையே கொண்டுறாருங்க. அதான் பிருந்தாவன் தாமுக்கும் அதுக்கு வித்தியாசம் கிடையாது. எப்போ வந்து பிருந்தாவன் தாமுக்கு நமக்கு புலப்படலாம் அதில் போட்டிருக்காரு, ஆச்சாரியா எழுதியிருக்காரு. நம்ம விருந்தாவன் டிக்கெட்லாம் வாங்கி போகிறோம்ல, அதனால விருந்தாவன் தாம் நமக்கு கண்ணுக்கு புலப்படலை இல்லையா. எத்தனை நாள் போனாலும் நமக்கு என்ன சொன்னார், ஏகே நான் போயிட்டேங்க,
இவங்கள்ட்ட வரீங்களா, டூருக்கு வரீங்களா கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே மாயப்பூர் 2 விட்டு போயிட்டேன், போதும். விருந்தாவன் போயிட்டேன், வேறு ஏதாவது புதுசாக போனீங்க, ஓகே ஹரித்வார் தான், ரிஷிகேஷ், பத்ரிகாஷ் அதெல்லாம் போனீங்கன்னா நான் வர்றேன், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து உண்மையிலே விருந்தாவன் பார்க்கல. ஆக்சுவலாக விருந்தாவன் யாருக்கு புறப்படுறோன்னு சொல்லி இந்த பாட்டில் ஒருத்தர் எழுதியிருக்காரு. யார் ஒருத்தர் வந்து நவதீபத்துக்கோ விருந்தாவனத்தோ வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி உணர்றாங்களோ அவங்களுக்கு தான் விருந்தாவன் பார்க்கக்கூடிய கண்ணு கிடைக்குமா. அது ஒரு பாட்டில் வருது. இது அந்த பாட்டு என்ன பாட்டு நான் படித்தேன். அது படித்தப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓஹோ இந்த ஆச்சாரியர்கள் கொடுக்குற பாட்டிலாம் நான் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த நுணுக்கங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் படிக்கிறேன் பாருங்க. ரொம்ப அருமையான பாடுது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ வந்து பாட்டு தான், நீங்கள் கேட்டே இருங்க. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லும்போது சொல்கிறேன், லேட் ஆகும், நீங்கள் கேட்டே இருங்க. गौड़ ब्रज जाने बेड़ा ना देखी गौड़ ब्रज जने बेड़ा ना देखी वो वही बेब्रजभाषी दामेर स्वरूपा स्फुरी बेनयने कोई भोराधर दासी गौरव हबे गौरवने सुरधुनी ढाधे आराधे हाँ कृष्ण बोले कांडिया बेडोबो तेह सुख छाधी नाना लता तरुताले गौड़ ब्रज जाने बेड़ा ना देखी भोई वे ब्रजभाषी. எப்போ வந்து ஆன்மீக பிளேஸ் நவதீபமோ மாயப்பூர் இருக்குல்லையா, அதுவும் பிரஜபூமியும் டிஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லி எப்போ நான் உணர்றேனோ அப்போ நான் பிரஜவாசியாக மாறிடணும். நமக்கு அப்படி தோணுதா? நான் மாயப்பூர் வேற, இருந்தாலும் மாயப்பூர் 2000 கிலோமீட்டர் இடையில. இங்கே பெங்காலி பேசுகிறாங்க, இங்கே ஹிந்தி பேசுகிறாங்க. ஓகே, இங்கே வேற மாதிரி இருக்குது, அங்கே வேறு இப்படி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அங்கே போய் நமக்கு தெரியல இல்லையா, அவர் சொல்கிற ரியலைசேஷன். இந்த பாட்டு எல்லாமே எங்களுடைய ரியலைசேஷன். நமக்கு சில விட்ட ரியலைசேஷன் கிடைச்சா எப்படி தெரியும், நம்ம அதை சொல்லுவோம், மற்றவங்களுக்கு புரியாது. ஆக்சுவலாக நமக்கு ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்கும். ஓகே, இது ரியலைசேஷன் என்ன, தென் ஐ வில் see the true form of transcendental realm opening before my very eyes. இந்த மாதிரி நான் உணர்ந்த பிறகு அந்த தாம் வந்து எனக்கு கண்ணுக்கு புறப்படும். அதுவரை நம்ம டிக்கெட் வாங்க போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், ட்ரெயினில் போகலாலும் சரி, ஆனாலும் போயிட்டு வரதான் சொல்கிறார் பிரபாத். வருஷத்துக்கு ஒருக்க விருந்தாவன் மாயப்பூர் போகணும்னு சொல்கிறார். மற்ற எதுவும் சொல்ல, 2 பிளேஸ் தான், விருந்தாவன் மாயப்பூர். பூரி வந்து போகலாம், அது போகிற வழியில் போய்க்கலாம், மாயப்பூர் போகலாம். இந்த மாதிரி சொல்கிறார் பிரபாத். முக்கியமான பிளேஸ் பூரி, விருந்தாவன், துவாரகா, இது மாதிரி நிறைய விட சுத்த சொல்லலாம் பிரபாத். ஓகே, ஆனால் வருஷத்துக்கு ஒரு போகணும், நமக்கு தெரியாதாலும் போய் தான் ஆகணும். ஓகே, எப்போ வந்து இந்த ரியா வந்து ஓப்பன் ஆகுதான், எப்போ வந்து நான் இது 2 வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கணும், அப்போ தான் அது புரியும் போது, அப்போ வந்து நான் வந்து ஸ்ரீமதி ராதாராணியை ஒரு மெயின் செலண்டாக மாறிடுவேன்ற. ஓகே, இதை கவுண்ட் மீ, நீங்களும் சர்வீஸ் பண்ண வரலாம் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி சொல்கிறது தான் சரியா. ஸோ ஹரே கிருஷ்ண மாதாஜி. அது இந்த கொசு வலை நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க மாதாஜி. தரங்க, கொசு வலை மூடி இருக்கீங்கன்னா கொசு உள்ள வந்துடும். அது பார்த்து இப்போ 4வது பாருங்களேன். ஹி ஹாஸ் கம். ஹி ஹாஸ் கம்னா சொல்கிறார், ஆச்சரியமாக சொல்கிறார். ஹி ஹாஸ் கம், இட் இஸ் ஹி ஹாஸ் கம். பிரஜா, ஃப்ரம் பிரஜா ஹி ஹாஸ் கம் டு நதியா. பிருந்தாவன்லேருந்து நதியாக வந்திருக்கிறாரு. அக்செப்டிங் த மூட் ஆஃப் அக்செப்ட் த மூட் ஆஃப் மூட் அண்ட் லெசர் ஆஃப் ராதா. ராதாவுடைய அந்த பாவத்தை அக்செப்ட் பண்ணி வந்திருக்கிறாரு. பிரஜா டு நதியா வந்திருக்கிறாரு. ஹி ஹஸ் கம். ஆச்சரியத்தை சொல்றார். கோவிந்தா அந்த இடைச்சிறுவன் இப்போ கௌரங்கா வந்திருக்கிறாரு. இவர் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை விநியோகிக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லி பாடுறாரு, எக்ஸைட்டில் பாடுறாரு. ஓகே, 5வது பாருங்க. வாசுதேவ கௌர் சொல்றாரு, தன்னுடைய கைகளை கூப்பி சொல்றாரு, யாரு கௌராவோ அவர் தான் கிருஷ்ணா, அவர் தான் ஜெகநாத். 3 பேர் வித்தியாசம் இல்லை. கடைசி லைன்
वासुदेव गोसा बोले हरि जोड़हा जय गौर से कृष्ण जय जगन्नाथ கௌரங்கா கிருஷ்ணா ஜெகநாத் மூணு வித்தியாசம் கிடையாது. ஓகே, ராதாரனுடைய பாவத்தை ஏற்று வரும்போது அவர் கௌரங்கா. கிருஷ்ணர் துவாரா கிருஷ்ணன், விருந்தாவன் கிருஷ்ணன். ஓகே, அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து ரொம்ப எக்ஸ்டேசியில் போன பிறகு அவருடைய கையில் உள்ள போயிடும், அதான் ஜெகநாத். ஓகே, ரத யாத்திரை பண்ணும்போது எதுக்காக கூட்டு போவாங்க விருந்தாவனுக்கு, அதான் ஜெகநாத் கூட்டு போகிறாங்க, கிருஷ்ணர் தான் வரும். அதனால் இந்த மூணு பேருக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படி சொல்லி இந்த ஆச்சாரியா சொல்கிறார். இப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை. அதனால் இந்த பாடல் கஷ்டமாக இருந்தாலும் படிக்கணும். இது நம்ம மொழி கிடையாது இல்லையா, இருந்தாலும் நம்ம படிக்கணும். ஏன்னா வந்து இதுதான் அவங்களுடைய புரிந்த உணர்ச்சி. அதனால் இது நம்ம படித்து நம்ம திடப்படுத்திக்கணும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. மொத்தம் 5 ஸ்டான்ஸாக தான் இருக்குது. ரொம்ப ஈஸியான பாடல் கூட. இப்போ நான் அனுப்புவேன். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனாலே இருக்கும். அதில் அந்த யூடியூப்பில் போனீங்கன்னா வைஷ்ணவா சாங்ஸ் சொல்லி வரும். நான் தனியாக லிங்க் அனுப்புகிறேன். அதில் போனீங்கன்னா நம்ம என்னென்ன சாங்ஸ் படித்தோமோ அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா.